ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஜேசிடி பிரபாகர். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2026 மே மந்த்துக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை மே 31. தீம் 2026 அன்மாஸ்கிங் த அப்பீல், கவுண்டரிங் நிக்கோட்டின் அண்ட் டொபாக்கோ அடிக்ஷன். 1 ஜூன் 2026 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ரயில்வே மண்டலங்கள் எண்ணிக்கை? விடை 18. 18வது ரயில்வே மண்டலம் சவுத் கோஸ்ட் ரயில்வே. இதன் தலைமையகம் விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு துறையின் அமைச்சர் யார்? விடை ஆர். குமார். தமிழ்நாடு அமைச்சர்கள் 2026: ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என். ஆனந்த், பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, சுகாதாரத்துறை அமைச்சர் கே.ஜி. அருண்ராஜ், வருவாய்த்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன், நிதித்துறை அமைச்சர் என். மரிய வில்சன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், உயர்கல்வித்துறை அமைச்சர் பே. விஸ்வநாதன், கூட்டுறவுத்துறை அமைச்சர் வி. காந்திராஜ், போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன். இந்தியாவிலேயே முதல் முறையாக கடலுக்கடியில் அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்படுகிறது? விடை மகாராஷ்டிரம். மகாராஷ்டிரத்தில் சிந்துதுர்க் கடல் பகுதியில் நீருக்கடியில் அருங்காட்சியகம் அமைக்கப்படுகிறது. கூற்று 1. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மத்திய கடல்சார் மீன்வள ஆராய்ச்சி நிறுவன அறிக்கைப்படி மீன்கள் உற்பத்தியில் 6.85 லட்சம் டன் உடன் தமிழ்நாடு முதலிடம் பிடித்தது. கூற்று 2. இந்திய அளவில் மீன்கள் உற்பத்தியில் குஜராத் 2ஆம் இடத்திலும் கேரளம் 3ஆம் இடத்திலும் உள்ளது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. மத்திய பொதுத்துறை நிறுவனமான பிரசார் பாரதியின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? விடை பிரஸ்ஜூன் ஜோஷி. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சி. ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற நாள்? விடை 10 மே 2026. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டு 108 இடங்களில் வெற்றி பெற்றது. தமிழக முதல்வராக விஜய்க்கு ஆளுநர் ஆர்.வி. அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 17வது தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 பற்றின முழு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. மே 2026 ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ரோஹித் ஜெயின். 1934ஆம் ஆண்டு சட்டத்தின்படி ரிசர்வ் வங்கிக்கு 4 துணை ஆளுநர்கள் இருக்க வேண்டும். தற்போது ஜே. சுவாமிநாதன், பூனம் குப்தா, எஸ்.சி. முர்மு ஆகியோர் மற்ற 3 துணை ஆளுநர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. சமீபத்தில் இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட ரூபாய் 133 கோடி மதிப்பிலான டேஸ் பழங்கால கலைப்பொருள்களை அமெரிக்கா திரும்ப ஒப்படைத்தது. விடை 657. மத்திய அரசின் மித்ரா திட்டத்தின் கீழ் நாட்டின் முதலாவது ஜவுளி பூங்காவை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு திறந்து வைத்தார்? வாரங்கல், தெலுங்கானா மாநிலம்.
ஜம்மு ஸ்ரீநகர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைத்த நாள்? விடை 30 ஏப்ரல் 2026. உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள் எது? விடை திருஷ்டி. பெங்களூருவைச் சேர்ந்த கேலக்ஸை எனும் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் திருஷ்டி ஆகும். இது அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் 3 மே 2026 அன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. ஆப்டோசார் செயற்கைக்கோள் என்பது மின் ஒளியியல் சென்சார் மற்றும் செயற்கை துளை ரேடார் சென்சார் ஆகிய இருவேறு பிம்பமாக்கல் தொழில்நுட்பங்களையும் ஒரே செயல்பாட்டு தளத்தில் ஒருங்கிணைக்கும் செயற்கைக்கோள் ஆகும். உல்லாஸ் திட்டத்தில் 100% எழுத்தறிவு பெற்ற 5வது மாநிலம் எது? விடை சிக்கிம். உல்லாஸ் திட்டத்தில் 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலங்கள்: முதல் மிசோரம், 2வது கோவா, 3வது திரிபுரா, 4வது இமாச்சல பிரதேசம், 5வது சிக்கிம். புத்த பூர்ணிமா திருவிழா எப்போது கொண்டாடப்பட்டது? விடை மே 1. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 38ஆக உயர்த்தும் மத்திய அமைச்சரவையின் முடிவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்த நாள்? விடை 17 மே 2026. உச்சநீதிமன்ற சட்டம் 1956இல் இயற்றப்பட்ட போது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தவிர்த்து பிற நீதிபதிகளின் மொத்த எண்ணிக்கை 10 என்ற அளவில் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் தற்போது தலைமை நீதிபதி மற்றும் 33 நீதிபதிகள் என்ற அளவில் நீதிபதிகளின் எண்ணிக்கை உள்ளது. தற்போதைய மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆவார். 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 எங்கு நடைபெற உள்ளது? விடை கிளாஸ்கோ, ஸ்காட்லாந்து. சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற கிளாட் மித்தோஸ் என்பது டேஸ்? விடை ஏஐ தொழில்நுட்பம். கிளாட் மித்தோஸ் ஏஐ என்பது எண்மத்துறையின் சிறு தவறுகளையும் கண்டறிந்து வெளிப்படுத்துவதில் நிபுணத்துவம் பெற்றது. 31 மே 2026இல் முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக பதவியேற்றவர் யார்? விடை NS ராஜசுப்பிரமணி. 3வது முப்படை தலைமை தளபதியாக தமிழகத்தைச் சேர்ந்த ஜெனரல் ராஜசுப்பிரமணி 31 மே 2026 அன்று பதவியேற்றார். இந்திய முப்படை தலைமை தளபதிகள்: முதல் பிபின் ராவத், 2வது அனில் சௌஹான், 3வது NS ராஜசுப்பிரமணி. இந்திய கடற்படையின் தலைமை தளபதியாக கிருஷ்ண சுவாமிநாதன் பதவியேற்றார். 19வது IPL கிரிக்கெட் தொடர் 2026இல் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. 2026 IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸை வீழ்த்தி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. 2026 IPL விருதுகள்: அதிக ரன்களுக்காக ஆரஞ்சு கேப் விருது பெற்றவர் வைபவ் சூரியவன்சி. அதிக விக்கெட்டுகளுக்காக பர்பிள் கேப் விருது பெற்றவர் ககிசோ ரபாடா. 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் IPL போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்தியாவின் முதல் தடையற்ற சுங்கச்சாவடி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? விடை குஜராத். இந்தியாவின் முதல் பலவழிச்சாலை தங்கு தடையற்ற சுங்கச்சாவடி அமைப்பு குஜராத் மாநிலத்தில் 1 மே 2026இல் தொடங்கப்பட்டது. சூரத் பருச் தேசிய நெடுஞ்சாலை 48 வழித்தடத்தில் அமைந்துள்ள சோரியாசி சுங்கச்சாவடியில் இந்த புதிய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சுங்க கட்டணம் செலுத்த வாகனங்கள் நிற்க தேவையில்லை. சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற ஹண்டா வைரஸ் தொற்று எதன் மூலம் பரவக்கூடியது?
விடை எலிகளின் கழிவுகள். தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை மே 11. 11 மே 1998 அன்று பொக்ரான் அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. அந்த தினத்தை தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடுகிறோம். இலங்கையில் நடைபெற்ற காமன்வெல்த் செஸ் சாம்பியன்ஷிப் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர்? விடை பா இனியன். இதே தொடரில் கிளாசிக்கல் பிரிவில் மித்ரபா குகா சாம்பியன் பட்டம் வென்றார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்ட அங்க வங்க கலிங்க குறிப்பது? விடை பீகார், மேற்கு வங்கம், ஒடிசா. 11 மே 2026 அன்று அம்ருத் மகோத்சவ் திருவிழா நடைபெற்ற சோம்நாத் கோயில் எங்கு அமைந்துள்ளது? விடை குஜராத். புதிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் விபிஜி ராம்ஜி எப்போது அமலுக்கு வருகிறது? விடை 1 ஜூலை 2026. விபிஜி ராம்ஜி சட்டம் மூலம் 125 நாள் வேலை கொண்டது. அக்டோபர் 15 முதல் 18ஆம் தேதி வரை எங்கு உலக தமிழ் ஆய்வு மாநாடு நடைபெற உள்ளது? விடை டொராண்டோ, கனடா. 9 மே 2026 அன்று மேற்கு வங்க முதல்வராக பதவியேற்றவர் யார்? விடை சுவேந்து அதிகாரி. 294 சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக 207 இடங்களில் வெற்றி பெற்றது. பாஜக வேட்பாளரான சுவேந்து அதிகாரி பவானிபூர் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மம்தா பானர்ஜியை வீழ்த்தினார். நாட்டின் சுதந்திரத்துக்கு பிறகு மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைத்திருப்பது இதுவே முதல் முறையாகும். கூற்று 1. 17வது தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக ஜேசிடி பிரபாகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக எம் ரவிசங்கர் தேர்வு செய்யப்பட்டார். கூற்று 2. 17வது தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால தலைவராக மூவி கருப்பையா பதவியேற்றார். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இந்தியா நார்டிக் இடையிலான 3வது உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? விடை ஓஸ்லோ, நார்வே. மே 2026 இந்திய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ஃபிரெடரிக் சோயஸ். இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். சமூக ஊடகங்களில் வைரலான கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? விடை அபிஜித் தீப்கே. 2026ஆம் ஆண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி %% இருக்கும் என்று ஐநா கணித்துள்ளது. விடை 6.4%. 31 மே 2026 அன்று டிஆர்டிஓவின் தலைவராக பதவியேற்றவர் யார்? விடை ராஜேஷ் குமார் சிங். 18 மே 2026 கேரள மாநில முதல்வராக பதவியேற்றவர் யார்? விடை வி.டி. சதீசன். 140 தொகுதிகளை கொண்ட கேரளத்தில் 102 இடங்களுடன் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை கைப்பற்றியது. கேரளத்தின் தற்போதைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் ஆவார். புதுவையின் புதிய முதலமைச்சராக என் ரங்கசாமியும் அசாமின் முதலமைச்சராக ஹிமந்த விஸ்வா சர்மாவும் பதவியேற்றனர். 2025-26 இந்தியன் ஃபுட்பால் லீக் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை டயமண்ட் ஹார்பர். மத்திய அரசுக்கு 2025-26 நிதியாண்டின் வருவாய் உபரியாக $1 லட்சம் கோடியை ரிசர்வ் வங்கி வழங்க உள்ளது.
விடை ரூபாய் 2.87 லட்சம் கோடி. மே 2026 சிபிஐ இயக்குனராக நியமிக்கப்பட்டவர். விடை பிரவீன் சூட். ஸ்பெயினில் நடைபெற்ற லா லிகா கால்பந்து 2026 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை பார்சிலோனா எஃப்சி. 2026 ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்றவர் யார்? விடை யாங் ஸ்ரீவாங் சி. 2026 ஆண்டிற்கான மதிப்புமிக்க சர்வதேச புக்கர் பரிசை தைவானிய எழுத்தாளர் யாங் ஸ்ரீவாங் சி எழுதிய தைவான் டிராவல்லாக் என்ற நாவல் வென்றுள்ளது. இந்த நாவலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த லின் கிங் என்பவரும் இப்பரிசினை நூலாசிரியருடன் பகிர்ந்து கொள்கிறார். முழுமையான காகிதமில்லா நீதித்துறையை ஏற்றுக்கொண்ட இந்தியாவின் முதல் மாநிலம் எது? விடை சிக்கிம். மே 2026 தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞராக நியமனம் செய்யப்பட்டவர். விடை விஜய் நாராயண். தமிழக முதல்வரின் செயலாளர்களாக ஐஏஎஸ் அதிகாரிகள் ப. செந்தில்குமார், ஜி. லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். தமிழக காவல்துறையின் உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழக நிர்வாக இயக்குநராக தா. உதயச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். தி கியூரியஸ் அண்ட் தி கிளாசிஃபை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை எம். நரவணே. மாதவிடாய் சுகாதார தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை மே 28. இதழியல் இலக்கியம் துறையில் வழங்கப்படும் புலிட்சர் பரிசு 2026 யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ஆனந்த் ஆர்கே மும்பை, சுபர்ணா சர்மா டெல்லி, நடாலி ஒபிகோ பியர்சன் ஜப்பான் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. 2026 ஆண்டு சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் எங்கு நடைபெற உள்ளது? விடை கொல்கத்தா. இந்தியா, இலங்கை உள்பட 13 நாடுகளின் கூட்டு இராணுவ பயிற்சியான பிரகதி 2026 எங்கு நடைபெற்றது? விடை மேகாலயா. ஐபிஎல் வரலாற்றில் ஒரே சீசனில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர் என்ற புதிய சாதனை படைத்தவர் யார்? விடை வைபவ் சூரியவன்சி. கூற்று 1. 2026 ஆண்டுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் முர்மு 15 பேருக்கு வழங்கினார். கூற்று 2. சிறந்த செவிலியருக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது 2026 சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் ஆர். சங்கர் சண்முகம் பெற்றார். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. அமெரிக்க மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர்? விடை கெவின் வார்ஸ். சமீபத்தில் எந்த வைரஸ் தொற்றை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது? விடை எபோலா. காங்கோ, உகாண்டா ஆகிய நாடுகளில் எபோலா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? விடை புது டெல்லி. எந்த நாட்டில் பாதுகாக்கப்பட்டு வந்த சோழர்கால ஆனைமங்கலம் செப்பேடுகள் இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டன? விடை நெதர்லாந்து. நெதர்லாந்தில் பாதுகாக்கப்பட்டு வந்த மாமன்னர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஆனைமங்கலம் செப்பேடுகள்
தி ஹேக் நகரில் பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டன. இந்த 21 செப்பேடுகளும் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. சிறந்த AI தொழில்நுட்ப பயன்பாட்டுக்காக 2026ஆம் ஆண்டுக்கான மதிப்புமிக்க கோல்டன் பீகாக் விருது பெற்ற வங்கி எது? விடை இந்தியன் வங்கி. கூற்று 1. கிளாண்டஸ் தொற்று என்பது குதிரைகள், கழுதைகள், கோவேறு கழுதைகளை தாக்கும் ஒரு வகையான தொற்று. கூற்று 2. இது பர்கோல்டெரியா மலை எனும் பாக்டீரியா நுண்ணுயிரியால் பரவுகிறது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. சிக்கிம் மாநில தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை மே 16. சிக்கிம் மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 16 மே 1975. பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் கமாண்டர் கிராண்ட் கிராஸ் என்ற விருது வழங்கப்பட்டது? விடை ஸ்வீடன். பிரதமர் மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் என்ற விருது வழங்கப்பட்டது. இது பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற 1வது சர்வதேச விருதாகும். 32வது சர்வதேச விருதாக நார்வே நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ராயல் நார்வேஜியன் ஆர்டர் ஆஃப் மெரிட் மோடிக்கு வழங்கப்பட்டது. ஐநா உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருதான அக்ரிகோலா பதக்கம் பிரதமர் மோடிக்கு இத்தாலியில் வழங்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய 3வது மாநிலம் எது? விடை அசாம் மாநிலம். சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் உத்தரகண்ட் ஆகும். அடுத்ததாக குஜராத்தில் இந்த சட்டத்தை அமலாக்கும் மசோதா சட்டப்பேரவையில் மார்ச் 2026இல் நிறைவேற்றப்பட்டது. பொது சிவில் சட்டம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 44. அசாம் மாநில முதல்வர் ஹிமந்த விஸ்வா சர்மா. 2025ஆம் ஆண்டுக்கான ஐநாவின் சிறந்த இராணுவ பாலின வழக்கறிஞர் விருது பெற்றவர்? விடை அபிலாஷா பராக். சமீபத்தில் கேரியர் கோல்டன் மாஸ்டர்ஸ் வென்றவராக வரலாறு படைத்தவர் யார்? விடை யானிக் சின்னர். குடியரசுத் தலைவரின் காவலர் விருதை பெற்ற இந்திய மாநிலம் எது? விடை சிக்கிம். இந்திய கடற்படையின் 48வது துணை தளபதியாக பதவியேற்றவர் யார்? விடை அஜய் கோச்சார். யுனெஸ்கோவால் உலகின் 2வது மிக நீளமான தொடர்ச்சியான சுவராக அங்கீகரிக்கப்பட்ட கும்பல்கர் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? விடை ராஜஸ்தான். இது அப்ராக்சிமேட்லி 36 கிலோமீட்டர் கொண்டது. மை எக்ஸ்பீரியன்சஸ் வித் நரேந்திர மோடி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை சிவராஜ் சிங் சௌஹான். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.09 வினாடிகளில் நிறைவு செய்து தேசிய சாதனை படைத்தவர்? விடை குரிந்தர் வீர் சிங். 12வது சீசனுக்கான இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் 2026இல் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை ஈஸ்ட் பெங்கால். செயற்கை நுண்ணறிவு அமைச்சகத்தை உருவாக்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? விடை கேரளம். கேரளத்தின் செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் PK குன்ஹாலிகுட்டி. மே 2026இல் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர்? விடை சௌரப் விஜய். சர்வதேச அருங்காட்சியக தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை மே 18.
5ஆம் தலைமுறை இலகுரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலைக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அடிக்கல் நாட்டிய இடம்? விடை ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தி. மே 2026 ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு தரவரிசையில் இந்தியாவின் இடம்? விடை 78. இந்த தரவரிசையில் முதல் 3 இடங்கள் சிங்கப்பூர், ஜப்பான், தென் கொரியா. 2026-27ஆம் ஆண்டிற்கான இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவராக பொறுப்பேற்றவர்? விடை ஆர். முகுந்தன். முதல் சர்வதேச கண் மருத்துவ ஆராய்ச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. 2026ஆம் ஆண்டிற்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் இடம்? விடை 157. இந்த தரவரிசையில் முதல் 4 இடங்கள் நார்வே, நெதர்லாந்து, எஸ்டோனியா, டென்மார்க். சின்பேக்ஸ் 2 கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் டேஷ் நாட்டிற்கிடையே நடைபெற்றது? விடை கம்போடியா. 2026ஆம் ஆண்டு ஆடவர் தாமஸ் கோப்பை போட்டியில் பட்டம் வென்ற அணி? விடை சீனா. இதே தொடரில் அரையிறுதியில் பிரான்சிடம் தோல்வியடைந்த இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. நண்பர்களுக்கான கேள்வி: இந்தியாவின் தற்போதைய முப்படை தலைமை தளபதி யார்? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.